பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, மனிதனின் கீழ்ப்படியாமை. ஆதியாகமம் 3:1 3:13 வரையிலான இந்த வசனங்கள்ல தான் இந்த மனிதனின் கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி மனிதனின் கீழ்ப்படியாமை அப்படிங்கிறத மட்டும்தான் இதுல பார்ப்போம். ஜட்ஜ்மெண்ட் அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். இப்போ முதல்ல கர்த்தர் படைத்ததிலேயே பாம்பு மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாம்பு அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பழைய பாம்பு அப்படின்னு சொல்லி வலு சர்ப்பம், சாத்தான், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட வலு சர்ப்பம். இந்த பாம்பு அப்படின்னா அது வலு சர்ப்பம், பிசாசு, சாத்தான் எல்லாத்தையும் குறிக்கும். சாத்தானை தான் குறிக்கும். இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டது இந்த சாத்தானை தான். அப்போ கர்த்தர் படைத்ததிலேயே இந்த வலு சர்ப்பம் ரொம்ப தந்திரமுள்ளதா இருந்துச்சு. இது ஸ்திரீயை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குது. என்ன அப்படின்னா, தேவனானவர் உண்மையாகவே, அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த ரியலி காட் உங்கள்கிட்ட அப்படி சொன்னாரா, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு நினைச்சு. ஆமா, அந்த பழத்தை எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிடவோ தொடவோ கூடாது அப்படிங்கிறத ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஏவாள் சொல்றாரு. அப்போ திரும்பியும் பாம்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல, நீங்க அதை சாப்பிட்டா நீங்க தேவர்கள் போல இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும், அதனாலதான் அவர் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு மனுஷனுக்குள்ள ஒரு இச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பதான் முதல்ல மனுஷனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றான். இந்த பிசாசோட முக்கியமான தந்திரங்கள்ல விஷயம் என்னன்னா அந்த தந்திரம். இன்னொன்னு, மனுஷனுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டிவான தாட்ஸை உள்ள கொண்டு வர. இப்போ நீங்க அப்படி கிடையாது, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர் போல இருப்பீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்டா மனுஷனுக்குள்ள ஒரு நஞ்சை இன்ஜெக்ட் பண்ற ஒரு விஷயம்தான் இந்த சர்ப்பம் பண்றது. சர்ப்பம் பண்றதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த சர்ப்பம் என்னென்ன பண்றது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல ஃபுல்லாமே பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, சர்ப்பம் ஒரு தந்திரம் உள்ளது. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடும் பிசாசு தான் அவன். மொத்தத்துல அவனும் அவனுடைய சேனைகளும் மனுஷனை விழ வைக்கிறதுக்கு தான் அவனுடைய டோட்டலான ஏமே. இப்போ முதல்ல மனுஷனோட சிந்தனையில இன்ஜெக்ட் பண்றாங்க. இல்ல அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி இதை சொல்லிட்டு சர்ப்பம் போயிட்டு, ஆனா ஏவாள் மனசுல ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் அந்த பழத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறான்னா, இது பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு, சாப்பிட இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தாள். ஷீ தாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது மனதில் எண்ணினாள் அப்படின்னு சொல்லி, நினைத்தாள் அப்படிங்கிறது. அப்ப அந்த நினைப்பை யார் இன்ஜெக்ட் பண்ணா அப்படின்னா, அதுதான் அந்த வலு சர்ப்பம் இன்ஜெக்ட் பண்ண விஷயம். இப்போ வலு சர்ப்பம் ஒரு சிந்தனையில ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு. இவ அந்த பழத்தை பார்க்கறனாலாம் பார்த்துக்கிட்டே இருக்கா, இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. இதை நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆதாம் தோட்டத்தை காவல்காரருக்கு வெளியே போன ஒரு நேரம் அவன் கொஞ்சம் பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டுட்டு தன் புருஷனுக்கும் கொடுக்குறான். புருஷனும் அதை எந்த ஒரு விஷயமும் பண்ணாம அவனும் வாங்கி கேட்டான், இந்த பழம் ஏன் கடவுள் விளக்குன கனிதானே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவனும் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு 2 பேரும் அப்பதான் உணர்றாங்க என்னன்னா, நம்ம நிர்வாணியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த நம்ம நிர்வாணியா இருக்கோம் அப்படிங்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க, அப்போ அவனுக்கு தெரியலையா இந்த தாங்கள் நிர்வாணமா இருந்தது அப்படின்னு சொல்லி? இந்த எப்படி சொல்றதுன்னா, அவங்க தேவனுடைய மகிமைய உடைய அணிஞ்சிருந்தாங்க. எப்படின்னா, மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பேசிட்டு வருவார். வெளியே வரும்போது ஒரு முக்காடு போட்டுப்பாரு. ஏன்னா அவருடைய முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கும், யாராலையும் பார்க்க முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துல தேவன்கிட்ட போய் பேசிட்டு வர்ற அவனுக்கே அவ்வளவு முகம் பிரைட்டா இருக்கும் அப்படின்னா, இவன் தேவனோட வாக்கிங் எப்பவுமே தேவனோட இருக்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா ஈவினிங் டைம்ல, பகல் டைம்ல அடிக்கடி தேவன் வந்துட்டு போற இடம். அப்போ அவன் எந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையை அணிஞ்சிருப்பான்னு நீங்க ஒரு மனசுல கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த அளவுக்கு அவனுடைய உடல் ஃபுல்லாமே மகிமையால நிறைஞ்சிருந்துச்சு. அவன் உடம்ப பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய மகிமையா அவன் உடம்பு அவ்வளவு பிரைட்னஸ் இருந்துச்சு. ஏன்னா அவன் தேவனுடைய முகத்தை டைரக்டா பக்கத்துல இருந்து பாக்குறான். மனுஷன் கடவுளோட வாக்கிங் பண்றான், அவர் கூட நடந்து போறான், அவரோட பேசுறான், அவரோட சம்பாஷிக்கிறான், அவ்வளவு பக்கத்துல இருக்கான். இதாவது ஆசிரியர் கூடாதுல தேவன் வந்துட்டு தான் போவாரு. இப்போ இதுமாதிரி தேவனோடய இருக்கிறான். அப்படி ஒரு அனுபவம் இருக்கும்போது அவன் தேவனுடைய மகிமை அடைஞ்சிருக்கும் போது அவன் ரொம்ப பிரகாசமா இருப்பான். அவங்க நிர்வாணிகள்னா அவனுக்கு தெரியாது. இப்போ பாவம் செஞ்ச உடனே முதல்ல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம நிர்வாணியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்பவும் தேவன் வந்த உடனே இந்த மாதிரி நாங்க பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டோம்னா, இந்த முழு வேதாகமத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், தப்பு பண்ணவன்னு ஒரு மன்னிப்பு கேட்டா கூட அந்த விஷயத்த அன்னைக்கே அவர் சால்வ் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் அன்னைக்கே முடிஞ்சிடும். அந்த மன்னிப்பு அப்படிங்கிறத ஆதாம் கேட்கவே இல்லை.
இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை போக்குற வரைக்கும் மனுஷனோட வாழ்க்கை பாவத்திலேயே தான் நிரம்பி பாவத்திலேயே தான் முடிஞ்சுது. அப்போ அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கடந்தாருன்னா அன்னைக்கு அந்த விஷயத்த ஈஸியா முடிச்சுக்கலாம். இப்ப அத்தி இலைகளை தச்சிருக்காங்க. இப்போ பகல்ல குளிர்ச்சியான நேரத்துல உலாவுற தேவனுடைய சத்தம். தேவன் வந்து ஈவினிங் டைம்ல வாக்கிங் கடவுள் ஆதாம பாக்குறதுக்கு வாராரு. இவங்க வந்து தேவரோட சத்தத்தை கேட்டு ஒரு மரங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. தேவன் வந்து ஆதாம காணோம்னா, ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் வந்து நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் மறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுக்குறான். இப்ப நீ நிர்வாணி அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவள். முதல்ல இவன் என்ன சொல்றான்னா, நீங்க என் கூட இருக்கணும்னு தந்தீங்களா அந்த ஸ்திரீ, அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஸ்திரீயை பார்த்து நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு, சர்ப்பம் என்ன வஞ்சித்து சாப்பிட செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றான். நல்லா பாருங்க, ஆதாம்கிட்ட கேட்காரு. ஆதாம் வந்து ஏவாளை கை காட்டுறான். ஏவாள்கிட்ட கேட்கிறாரு. அவன் வந்து சர்ப்பத்தை கண் காட்டுறான். யாருமே அவங்களோட தப்ப ஒத்துக்கிடல, மன்னிப்பும் கேட்கல. இந்த விஷயத்துல இருந்து இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது வந்து ஒரு 3 விஷயங்கள்ல நமக்கு நடக்கும். முதல்ல தந்திரமான யாராவது ஒரு விஷயங்க மூலியமா நம்ம மூளையில இன்ஜெக்ட் பண்ற தவறான எண்ணங்கள், அது தேவனை பற்றியா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையை பற்றியா இருக்கலாம். தவறான எண்ணங்களை நம்மளுக்குள்ள விதைக்கிற விஷயம். அதுக்கப்புறம் இந்த சிந்தனையை நம்ம மண்டையிலே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி வைக்கிற அடுத்த விஷயம், ஓயாமல் அவ ஷீ தாட் ஹவு பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளோட சிந்தனையில ஓடுற 2வது விஷயம். பாவம் பண்றதுக்கு அப்புறமும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது 3வது விஷயம். மனுஷனுடைய கீழ்ப்படியாமைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இதுதான். இப்பவும் நானும் ரீசன்ட் டைம்ல இதை ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து நம்மளை யாராவது குறைச்சிட்டா நான் ஏன் மேலாம் தப்பு இல்லை, உங்க மேலாம் தப்புன்னு ஈஸியா நம்ம பிளேம் பண்ணிடுறோம். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டர் தான் ஆதாம் கிட்ட இருந்துச்சு. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற கேரக்டர் அது இல்லை. நம்ம மேல தப்பு இருக்கா, ஆமா நான் தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டலாம், தப்பு இருக்கு சரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பரிசுத்தத்தை நோக்கிய பயணமா இருக்குமே, நம்மள தேவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையா இருக்குமே தவிர, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்குமே தவிர, நான் இல்ல ஸ்திரீ தான், ஸ்திரீ அப்படின்னா நான் இல்ல சர்ப்பம் தான், இப்படி ஆளாளுக்கு நம்ம தப்பு இல்லை, தப்பு பண்ணாத மாதிரி தப்பு பண்ணோம், அதை மன்னிப்பு கேட்டோம், அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது வந்து 3 முக்கியமான விஷயங்கள். அதைத்தான் இந்த சாப்டர்ல பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.